புஷி ஆனந்த் மாதிரி ஒரு கேவலமான யாரும் கிடையாது. அவன் இதை பண்ணான் அதை பண்ணான்னு சொல்கிற. அவன் என்ன பண்ணான் பார்த்தீங்களா? முதல்ல அம்மா அப்பாவை பிரிச்சுட்டான், அதுக்கப்புறம் பொண்டாட்டி பிள்ளைங்களும் பிரிச்சுட்டான். ஃபுல்லாக வந்து ட்ரக்குக்கு அடிமையாக்கிட்டான். கூடவே வந்து பார்த்திங்கன்னா அவனை கொண்டு வந்தான், அவன் பொம்பளைக்கு அடிமையாக்கிட்டான். கெட்டு கீரை வரையாச்சு இன்றைக்கி விஜய். ஒன்றும் கிடையாது. 6 மணிக்கு மேலே விஜய்கிட்டே கிடையாது. சொல்கிறான்ல, உங்கள் விஜய் என்னென்ன 6 மணி மேலே வந்து விஜய்கிட்ட கிடையாது. இதான் அறிவு வேணாமா? இல்லை இவனுக்கு அறிவு வேணாமா? நம்ம ஒரு அரசியல் கட்சி தலைவர், நம்ம தான் மாற்று, நம்ம தான் பிரைமரி ஃபோர்ஸ். அறிவில்லடா அவனுக்கு. ஒரு அரசியல் கட்சி தலைவராகிட்ட நீங்கள் வந்து அசிங்கமாக ஒரு நடிகரை போய் உட்காந்துட்டு நாய்க்குள்ளே தூக்கி வச்சுருக்க மாதிரி போட்டோ வெளியிடுவேன். வெக்கப்படுறவனா நீ? எல்லா மனிதனுக்கும் பின்னாடி வந்து ஒரு மறைக்கப்பட்ட பகுதி இருக்கும், ஒரு அந்தரங்க பகுதி இருக்கும். அது வந்து வெளியே வரக்கூடாது. வெளியே வராத அளவுக்கு நீ நடந்துக்கணும். ஒரு குடும்பத்தை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டுறது, உருட்டுறது. பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் தன் தாய் இருக்கிற இடத்துல வந்து ஒரு நடிகை வந்து இருக்கிறா பெட்ரூமில். மகன் அதை வேடிக்கை பார்த்துட்டு போகணுமா? என்ன சொல்லணும்? மம்மின்னு சொல்லட்டுமா? என்ன மம்மின்னு சொல்லலாமா? சின்ன மம்மி, ஸ்மால் மம்மின்னு சொல்லலாமா? சின்னம்மான்னு சொல்லலாமா? அறிவு இருக்காடா உங்களுக்கு? பொண்டாட்டிக்கு படுக்கிற இடத்துல கொண்டாந்து நீ நடிகை கூட்டு வந்து உள்ளே குத்தாடம் போடுவீங்க. நீங்கள் அவன் நல்ல புள்ள, மானமுள்ள புள்ள. அவன் சட்டையை பிடிச்சி அடிக்க போனான். வந்து பதிவு பண்ணி ஒரு பனையூர் அலுவலகத்தில் மாட்டி தொங்க வைங்க. மானம் கட்டவங்கள இதுக்கு ஒரு பதில் இருக்காடா உங்கள்கிட்ட? வந்துடுறான் நிர்மல்குமார் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட விஷயங்களை பேச. யாரா தனிப்பட்ட விஷயம் பேசுகிறான்? உன் தொண்டர்கள் தாண்டா பேசுகிறாங்க. தனிப்பட்ட விஷயங்களை பேசாதீங்கன்னு சொல்கிறீங்களா? நீ எதுக்கு பேசுகிறாத? தனிப்பட்ட விஷயத்த பேசாதன்னு சொல்லிட்டு அஃபிஷியலான ஆள் தானே நீ யார்? விஜய்க்கு யாருக்கு நீ மாமாவா? விஜய்க்கு நீ யாரா? நிர்மல்குமார் நீ யாரு? நீ முதல்ல அபிஷியல் ஆள் தானே நீ ஏன் பேசுற? அதை பத்தி தனிப்பட்ட விஷயங்களை பேசாதீங்கன்னு சொல்றீங்கல்ல. தனிப்பட்ட விஷயம் நீ எதுக்கு பேச? விஜய் தானே பேசணும். விஜய் மெல்ல மெல்ல ஆக்கிரமிச்சு ஜெயலலிதா வந்தாங்க. ஆனால் ஜெயலலிதா வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள மாற்றிட்டாங்க. நீங்கள் உடனே மனசில் நினச்சிடாது, ஓ ஜெயலலிதா மாதிரி த்ரிஷாவா அப்படின்னு நினச்சிடாதீங்க. பழைய பேட்டியில் வைரல் ஆகிட்டு இருக்கு. எனக்கு சிஎம் ஆசைன்னு அதுதான் சார் நான் சொல்கிறேன். மெல்ல மெல்ல இது அப்படியே கூட நாளைக்கு உலகம். டிபிசி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் உரையாட இருப்பவர் பிரபல சினிமா விமர்சகர் சேகுவார ஜெய்சங்கர் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கேன் சார். சில தினங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டுருக்கு. தமிழக அரசியல் களத்துலையும் சரி, சினிமா உலகத்துலையும் சரி பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. தாவக தலைவர் விஜயும் நடிகர் விஜயும் எப்படி வேணால் சொல்லலாம், அவருக்கும் சங்கீதா அவர்களுக்குமான ஒரு பிரச்சனை நடிகர் விஜய்னு சொன்னால் நல்லா இருக்குது சார். ஏன் சொல்லுங்க, தாவக கட்சி நடிச்சிட்டு இருக்கிறாருல அவரு. இல்லை இப்போ நிஜத்திலையும் நடிக்கிறார் சார். நடிகர்கள் தான் கரெக்டாக பொருத்தமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். சரி சார். இல்லை உங்கள் விருப்பம் நீங்கள் சொல்லுங்கள். அரசியல்வாதி சொல்லுங்கள். நம்ம ஓகே, நிறைய அரசியல்வாதி மாதிரி அவர் வந்து நடந்துக்கல. அரசியல்வாதியாக நடிச்சிட்டு இருக்கிறாரு, அப்படி ஒன்றா சொல்லலாம் நம்ம. சரி சார். இப்போ நமக்கு கிட்ட ஓடுறதே வந்து ஜனநாயகன் படம் தான் ஓடிட்டு இருக்குது. ஆமாம் சார். படம் வந்து சென்சாரில் படுத்துட்டு இருந்தாலும் கூட நம்ம முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் தான் ஓடிட்டு இருக்கிறாரு சார். பாவம் சார் அந்த மனுஷன். ஜனநாயகனும் ரிலீஸ் ஆகல, ஒரு கரூர் இஷ்யூ வந்துட்டு இருக்காரு. இப்போ ஃபேமிலிலேயே ஒரு பெரிய இஷ்யூ சார். இங்கே பாவம் பார்க்கறதுலாம் ஒன்றுமே இல்லை சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சார் இப்போது எனக்கு என்ன தகுதியானதோ அதுதான் சார் நான் ஆசைப்படணும். தகுதிக்கு மேலே ஆசைப்படக்கூடாது சார். ஆசைப்படுறதும் அந்த தகுதியை நான் வளர்த்துக்கணும் சார். அவ்வளோ ரொம்ப சிம்பிள். நான் வந்து தகுதிக்கு மீறி ஆசைப்பட்றேன்னா அந்த தகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னை தயார் பண்ணிக்கணும்ல. நீங்கள் சிஎம் ஆகணும்னு நினைக்கிறீங்க சார், அதுக்காக நீங்கள் வந்து தயார் பண்ணிக்கணும்னா சில தியாகங்களை பண்ணி தான் ஆகணும். தனி மனித ஆசாபாசங்கள் இருக்க தான் செய்யும் இல்லையா? அப்போது நான் நடிகனாகவும் சினிமாவில் நீங்கள் எப்படி இருந்தாலும் இங்கே கேட்பதற்கு ஆள் கிடையாது சார். அப்படி தான் சார் இருக்குது. ஆதி காலத்துலேருந்து எம்ஜிஆரும் கிசுகிசுக்கப்பட்டார், சிவாஜியும் கிசுகிசுக்கப்பட்டார். ஏன் என்ன கிசுகிசில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நசுக்கப்பட்டார்னு கூட சொல்ல முடியும். யார்? தியாகராஜ பாகவதரை. இப்படி எல்லாரும் கிசுகிசுக்கப்பட்டாங்க தான். வரிசையாக நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் இன்றைக்கி கடைசியாக இருக்கிற இந்த என்ன சொல்லிக்கிட்டேன், சிம்பு தானே லாஸ்ட்டு இந்த டாப் 10ல். அப்படி கூட எல்லோரும் கிசுகிசுக்கப்படுறவங்க தான். நான் இல்லைன்னு சொல்ல, அப்படிங்களா சொல்கிறது. நான் கிசுகிசுக்கப்பட்டு தான் நான் சொல்கிறேன். நான் பெண்களோட தொடர்பு பண்ணுறதாவது அது பிஸ்மி சொல்வார். அந்த பீலா பிஸ்மின்னு ஒருத்தர் இருக்கிறாரில் அவர் சொல்கிறார் 99.9% நடிகர்கள் வந்து பெண்களுடன் தொடர்பு வச்சுட்டுருக்கிறாங்க. அதில் வந்து விஜய் வந்துடுவார். சரிங்களா? இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டால் ஆதி காலத்துலேருந்து எல்லோரும் கிசுகிசுக்கப்பட்டாங்க தான். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கை யாருக்கும் பாதிக்கலை. பாதிக்காத வண்ணம் வச்சுருந்தாங்க. விஜயகாந்த் அவர்கள் மீது உங்களுக்கு தெரியுமா, அவங்களுக்கு ராதிகா வந்து சொல்கிறாங்க நாங்கள் இருவரும் திருமணம் செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் கூடிய சீக்கிரம் திருமணம். தந்தி பேப்பரில் செய்தியாக வருது. அன்றைக்கி இந்த டிஜிட்டல்லாம் கிடையாது. முறைப்படி அவர் அறிவிப்பார். எவர் அறிவிப்பார்? விஜயகாந்த் அறிவிப்பார்.
நாங்கள் திருமணம் செஞ்சுக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. விஜயகாந்த் கிட்ட போய் கேட்குறாங்க, சார் இது மாதிரி ராதிகா மேடம் சொல்கிறாங்க, இது மாதிரி உங்களுக்கு கல்யாணம் ஆமாம் 2 பேருக்கும். அதுக்கு அவர் சொல்கிறாரு, என் கல்யாணத்தை நான் தானே அறிவிக்கணும், என் கல்யாணத்தை நான் தானே அறிவிக்கணும், யாரோ அறிவிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். அப்போ இவன் வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும்ல இந்த இடத்துல. எந்த சார் இன்றைக்கி சொல்லலாம், நீங்கள் தமிழ் சினிமாவில் எந்த நடிகருடைய மனைவி ரோட்டுக்கு வந்து எனக்கு சோறு போடலை, அது ஒரு நடிகை வீட்டிலே இருக்கு, எங்கேயாவது 4ஆம் தர நடிகருக்கு மேலே கூட வரல சார் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. அப்போ நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் வேறு நீங்கள் சொல்லிக்கிறீங்க, மெகா பிராண்ட் வேறு, சூப்பர் ஸ்டாருக்கு இணையாக வேறு சொல்கிறீங்க இல்லையா? அப்போ இந்த இடத்துல ஒரு குற்றச்சாட்டு வந்து ஒரு 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 மனைவி வந்து சொல்கிற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கலாமா? நீங்கள் சொல்லலாம் அப்படி இப்படி இருக்கிறது தான் சினிமாவில் அப்படி சொன்னால், அப்படி இப்படி இருந்துட்டு போனால் அது வெளியே வரக்கூடாது இல்லையா? அந்த ரங்கம் ஊமையாக இருக்கணும். இல்லை சார், அது பேச வைக்கிறீங்களா இப்போ? இல்லை சார், 2021 இஷ்யூ போயிட்டு இருக்கதா சொன்னாங்க சார். ஆமாம் சார், முரண் போயிட்டு இருக்கு விஜய் சங்கீதா அவர்களுக்கும். இப்போ தேர்தல் வரும் வேலையில் வந்து பேசுறது வந்து ஒரு அரசியல் அழுத்தம்னு சொல்கிறாங்க. இப்படி எடுத்துங்க சார், அவங்க குற்றச்சாட்டு வந்து அவங்க பஸ்ட் ஆகி வெடிக்கும் போது தேர்தல் வருது அப்படி சொல்லுங்கள். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இப்படி சொல்லுங்கள் சார். 21 வந்து பிரச்சனை வருது, நாளுக்கு நாள் அதிகரித்து வருது, ஒரு கட்டத்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாடு முழுவதும் பேசு பொருளாகுது. ஒரு தலைவர் தேசிய கட்சியோட மாநில தலைவர் பேசுகிறாரு, நாடு முழுவதும் பேசு பொருளாகுது. உச்சகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்து பஸ்ட் ஆகும்போது அப்போ வந்து அவங்க குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. குற்றச்சாட்டு அவங்க சொல்லும்போது தேர்தல் வருது, அதுக்கு யார் பொறுப்பு? ஒரு வருஷம் தள்ளி வைங்க வேணா எலெக்ஷனை அப்படின்னு சொல்லணும். அப்போது அவங்க குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்களே சார், ஒரு வருஷம் தள்ளி வைங்க எலெக்ஷனை அப்படி சொன்னால் அபத்தமாக இருக்காது? அவங்க குற்றச்சாட்டு சொல்லும்போது தேதி வருதுன்னு சொல்லுங்கள். அவங்க அடுத்தடுத்து அவங்க சகிச்சுட்டு வராங்க ஒன்று ஒன்றா. நீங்கள் எல்லையை மீறுறீங்க, 2 பேருமே எல்லையை மீறுறீங்க. நீங்கள் அறிவு வேணா, இன்னொருத்தம் தெரியல, இன்னொரு பொண்ணோட புருஷன் தெரியல, அப்புறம் நீங்கள் லவ் ஃபார் எவர்னு போடுவீங்க, நாய்க்குட்டியை தூக்கி வச்சுருவாங்க போடுவீங்க. அடுத்தடுத்து ஃபோட்டோ அந்த மாதிரி படிச்சிங்களா இல்லையா? அந்த மாதிரி சொல்கிறாங்க, அடுத்தடுத்து அவங்க ஃபோட்டோ வெளியிட்டு வராங்க, அது மன உளைச்சல் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. உண்மை ஆகுமா ஆகாதா சார்? ஆகுமா ஆகாதா? தன் கணவனுடைய உடையை வந்து வேலைக்காரியை கூட துவைக்கிறது விட மாட்டாங்க. தன் கணவருக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறவங்க எப்படி இதை வந்து சகிச்சுப்பாங்க? யோசிச்சு பாருங்க. பொறுமையாக இருக்கிறாங்க. பிள்ளைகளோட படிப்பு நீங்கள் கேட்டுறீங்க, ரொம்ப ஈஸியாக கேட்டுறீங்க. எல்லாரும் 2021 என்ன பண்ணாங்கன்னு அறிவு உள்ளவங்க யாரும் கேட்க மாட்டாங்க. தப்பாக எடுத்துக்க தயவு செஞ்சு. இல்லை சார், நான் கேட்டது 21 ரசிகர்களும் சார் அதை தான் நான் சொன்னேன். 21 இருந்தனால கூட ஒரு நாளில் எடுக்கிற முடிவா இது? பிள்ளைகளுடைய படிப்பில் எதிர்காலம் இல்லை, குழந்தையோட படிப்பு. 2 கணவன் மனைவி அறிவு உள்ளவங்க கேட்க மாட்டாங்க. கணவன் மனைவி 2 பேருக்குள்ள இந்த விவாகரத்து வழக்கு நடந்துச்சுன்னா மன உளைச்சல் ஆகுமே குழந்தைங்களுக்கு? ஆகுமா ஆகாதா? ஆகும். சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, அது பெரிய எந்த பிள்ளை இருக்கட்டும், தேர்வு நேரத்தில் அது பாதிக்கும். குழந்தைங்க தேர்வு எழுத முடியாது. அப்போ மெல்ல மெல்ல அவங்க வந்து சகிச்சுட்டு வராங்க. ஒரு கட்டத்து மேலே உங்களுடைய அட்டகாசம் ஜாஸ்தி ஆகுது. இன்னும் சொல்ல போனால் சில பேர் இருக்காங்க, சில பெண்கள் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? இந்த நாட்டில் எவ்வளோ அப்பாவி பெண்கள் இருக்கிறாங்க, கல்யாணம் வரைக்கும் கடந்து போயிடுவாங்க. எது பிள்ளைகளுக்கு ஒரு வழி ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம எதுவும் பேச வேண்டாம். பிள்ளைகளுக்கு 2 பேருக்கும் ஒரு வழி ஆகிட்டோம். ஒரு வழினா என்ன? ஒரு வாழ்க்கை அமைஞ்சிட்டோம். இப்போ நம்ம அது வந்து போதாகரமாக்குவானா? அசிங்கமாகி வெளியே தெரிஞ்சிச்சுனாக்கா பிள்ளைகளுக்கு வந்து கட்டிக்கிறவங்க கூட கட்டிக்க மாட்டான். இதுக்காக வந்து கடந்து போகிற பெண்கள் எவ்வளோ பெண்கள் இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான பெண்கள் இருக்கிறாங்க. அவங்களோட அந்த அட்ராசிட்டியை வந்து கடந்து போகிறவங்க இருக்கிறாங்க. அவங்க கேட்பீங்களா நீங்கள்? ஏன் வந்து இன்றைக்கி சொன்னீங்கன்னு சொல்லி கேட்பீங்களா நீங்கள்? எத்தனை பேர் வரதட்சணை கொடுப்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள் எப்பயாச்சும்? 55 வயசில் வரதட்சணை குடும்பம் கொடுப்பாங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா அது வரதட்சணை குடும்பம்னு? அதுக்கு பின்னாடி வேறு இருக்கும். யாராவது 50 வயசில் போய் வரதட்சணை குடும்பம் பண்ணுவாங்களா சார்? நீங்களே சொல்லுங்கள். பிள்ளைங்களுக்கே கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. சிரிப்பு வந்துச்சு எனக்கு ஒரு தடவை, வேறு வழி இல்லை, தவிர்க்க முடியாமல் நான் மனசுக்குள்ளே நான் நினச்சிக்கிட்டேன். வரதட்சணை கொடுமைன்னு சொல்லி வழக்கு கொடுப்பாங்க காவல் நிலையத்தில். அங்கே உள்ளே போனால் தான் தெரியும் கோபத்தின் வெளிப்பாடு. எல்லா காரியங்களும் ஆமாம். இல்லை சார், அப்படி இல்லை சார். பப்ளிசிட்டி ஆகும்போது ஒரு பொண்ணோட சுற்றிட்டு இருக்கிறாருங்க, இவருக்கு 50 வயசு ஆகுது, 20 வயசு பொண்ணோட சுற்றிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அசிங்கமாயிரும்ல. இங்கே பல குடும்பங்களில் வந்து கௌரவம்னு ஒன்று இருக்குல்ல சார். அப்போது மான மரியாதைக்காக கௌரவத்துக்காக கடந்து போகிறாங்க. நீங்கள் மேலே மேலே உசுப்பேற்றுறீங்க. நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோ வெளியிடுறது அறிவு வேணாமா? இல்லை இவனுக்கு அறிவு வேணாமா? நம்ம ஒரு அரசியல் கட்சி தலைவர், நம்ம தான் மாற்று, நம்ம தான் பிரைமரி ஃபோர்ஸ். அறிவில்லடா அவனுக்கு. ஒரு அரசியல் கட்சி தலைவராகிட்ட
நீங்கள் வந்து அசிங்கமாக ஒரு நடிகரை போய் உட்காந்துட்டு நாய்க்குட்டியை தூக்கி வச்சுக்கிற மாதிரி போட்டோ வெளியிட வெக்கப்படுவனா நீ? அசிங்கப்படுவனா? அசிங்கம் இல்லையா அது? லவ் ஃபார் எவர்னு ட்விட்டு போட்ட உடனே நீங்கள் அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கணும்ல, நான் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கேன், உங்கள் நட்பை மதிக்கிறேன், ஆனால் வந்து கண்ணிய குறைவாக இது மாதிரி எதுவும் போஸ்ட் பண்ணாதீங்க சொல்லிடணும்ல. ஏன் சொல்லலை? ஏன் சொல்லலை? அதை தாண்டி தனி விமானத்தில் போகிறேன், நடிகையுடைய கல்யாணத்துக்கு போகிறேன். இங்கே எவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்குது, மாஸ்க்கை போட்டு நான் நடிகையோட நீ தனி விமானத்தில் வெக்கமா இல்லை உனக்கு? பொங்கல் விழா கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு நடிகை கிட்ட பல்ல காமிச்சு போய் நிற்கிற நீ. ஒரு பொது விழாவில் கலந்துக்கலாம் ஒரு நடிகர்ன்ற முறையில். அப்போ இங்கே யார்? எம்ஜிஆர் எல்லாருமே இருந்திருக்காங்க அரசியலில். அந்தந்த நிலை வரும்போது மாறிடுவாங்க. ஜெயலலிதாவை எவ்வளோ விமர்சனம் பண்ணாங்க சார், சொல்ல முடியுமா நீங்கள்? அவங்க வந்து பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு அப்படி ஏதாவது பேச முடியுமா யாரையாவது சேர்த்து? பெரிய பெரிய வந்து சொன்னாங்க தாதா ரவுடிங்கெல்லாம் வந்து காலில் விழுந்தானுங்க கட்சியில் சேர்ந்து. எவ்வளோ பெரிய வந்து தாமரைக்கணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்லாம் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை ஒரு காலத்தில். இதே சாத்தூர் ராமச்சந்திரன் அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ காம்படிஷன் நடக்கும், போட்டி. 2 பேருமே காலில் விழுந்தாங்க. அதுவும் இங்கே நிற்பாங்க, அவங்க அங்கே விழுவாங்க காலில். அப்படி தானே வச்சுருந்தாங்க. அதுக்குள்ள ஒரு விளக்கம் சொன்னாங்க, காலில் விழுந்தால் நான் எப்படி தடுக்க முடியும்? நான் ஒரு பொம்பளை, எப்படி நான் வந்து ஒரு காலில் விழும்போது நான் தடுக்க முடியும்? எப்படி தொட்டு தூக்க முடியும்? தடுக்க முடியும்? அதனால் நீங்கள் சொல்லிக்க வேண்டியது, நான் வந்து ஜெயலலிதாவுக்கு 5 ஜெயலலிதாவுக்கு சமம், 10 ஜெயலலிதாவுக்கு சமம், உன்ன மாதிரியா நடந்துக்கிட்டாங்க அவங்க? சொல்லுங்க பார்க்கலாம். திணிக்க பெண் எவ்வளோ விமர்சனம் இருந்துச்சு, எல்லாம் எதிர்ப்பு பிரச்சாரங்கள் எப்படிலாம் நடந்தது. இத்தனைக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கடந்த காலத்தில் நடிகையாக இருந்தாங்க, அவ்வளோதான். அரசியல் வந்த பிறகு அம்மா அரசியல் வந்த பிறகு அவங்களுடைய வந்து அதே மாதிரி எம்ஜிஆர் அப்படி தான். ஒரு சொல்லுவாங்க, எல்லா மனிதனுக்கும் பின்னாடி வந்து ஒரு மறைக்கப்பட்ட பகுதி இருக்கும், ஒரு அந்தரங்க பகுதி இருக்கும். அது வந்து வெளியே வரக்கூடாது. வெளியே வராத அளவுக்கு நீ நடந்துக்கணும். ஒரு குடும்பத்தை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டுறது, உருட்டுறது. பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் தன் தாய் இருக்கிற இடத்துல வந்து ஒரு நடிகை வந்து இருக்கிறா பெட்ரூமில். மகன் அதை வேடிக்கை பார்த்துட்டு போகணுமா? என்ன சொல்லணும்? மம்மின்னு சொல்லட்டுமா? என்ன மம்மின்னு சொல்லலாமா? சின்ன மம்மி, ஸ்மால் மம்மின்னு சொல்லலாமா? சின்னம்மான்னு சொல்லலாமா? அறிவு இருக்காடா உங்களுக்கு? பொண்டாட்டி படுக்கிற இடத்துல கொண்டாந்து நீ நடிகை கூட்டு வந்து உள்ளே குத்தாட்டம் போடுவீங்க நீங்கள். அவன் நல்ல புள்ள, மானமுள்ள புள்ள. அவன் சட்டையை பிடிச்சி அடிக்க போனான். ஜெகதீஷ் எங்கள் குடும்பத்தையே நாசமாக்கிட்டேன்னு சொல்லிட்டு. நியாயமாக இது யார் செஞ்சிடணும் சார்? எஸ்ஏசி செஞ்சிடணும். இது நியாயமாக யார் செய்யணும்? யார் செய்யணும்? எஸ்ஏசி செஞ்சுருக்கணும். நான் தப்பு பண்ணால் என்னை யார் வந்து அடித்து கேள்வி கேட்கணும்? எங்கள் அப்பன் கேள்வி கேட்கணும். சில இடங்களாக ஒதுக்கி இருக்காங்களே சார். ஒதுங்கி இருக்குல்ல சார். இப்போ அசிங்கப்படுறீங்களா? நீ ஒதுங்கின. இன்னைக்கு ஊரே பேசு. இன்னைக்கு சேகவரா உட்காந்து பேசிட்டு இருக்கிறான். என்ன மாதிரி இன்னும் 10 பேர் பேசிட்டு இருக்கிறான். ஏன் நீ பேசியிருந்தா நான் பேச மாட்டேன்? எஸ்எஸ்சி பேசியிருந்தா மகனே பேசியிருக்க மாட்டான்ல. கண்ட நாய்களை எப்போ வீட்டில் சேர்க்குறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து நீ அதை கண்டிச்சிருக்கணும்ல. சார் உயரம் எங்கேயோ போயிட்டு இருக்கு சார். எஸ்எஸ்சியில் உயரமாக போனான், குள்ளமாக போனான்னு போய் மலேசியாவில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மழை சேவ் பண்ணின்னு சின்ன பையன் சின்ன பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணின்னு போய் மலேசியாவில் போய் நிற்க தெரியல. அன்றைக்கி அறிவு வேணா மருமக கேட்குறா, என் மருமக எங்கே, என் பேரன் பேத்தி எங்கே கேட்டுருந்தான்னா சரியான குடும்ப தலைவன். கேட்குறமா வேணாமா? எங்கடா என் மருமக? என் மருமக பேரன் பேத்தி வராத இடத்துல நான் எதுக்கு வரேன்? அங்கே எங்கே உங்களால் எப்படி சிரிக்க முடிஞ்சுது? நான் கேட்குறேன், 2 பேருமே கேட்குறேன், சோபாவையும் கேட்குறேன், வந்து எஸ்எஸ்சியும் கேட்குறேன். எந்தெந்த ஈவெண்ட்டில் யார் இருக்கணும் தெரிய வேணாமா? 1000 கருத்து வேற்றுமை இருக்கட்டும் சார். சிவகுமார் பார்த்தீங்கல்ல, அங்கேயும் குடும்பத்தில் உரசல் இல்லையா? இருக்குது. அங்கேயும் ஜோதிகாவுக்கும் மாமியாருக்கும் ஒரு உரசல் இருக்கும். அது வர்க்க போராட்டம். மாமியாருக்கும் மருமகளுக்கு நடக்கிறது காலங்காலமாக நடக்கிறது. அது வர்க்க போராட்டம். அதை எவனும் தடுக்க முடியாது. அது நடக்கும், எப்பவுமே உள்ளுக்குள்ளே இருக்கும். அங்கே மாமனார் என்ன பண்ணும்? மாமனார் என்ன பண்ணார்? அரவணைச்சு பேரம் பேத்தியெல்லாம் வந்து ஒரு கும்பலாக போனாங்க. அது எப்படி இருக்குது? கௌரவமாக இருக்குது. 2 மருமகளும் 2 வந்து பார்த்தீங்கன்னா 2 பிள்ளைகள் பேரம் பேத்தி எல்லாம் போகிறோம். அது எப்படி இருக்குது? அதான் குடும்ப தலைவனா? அதான் தலைவன் பேர் வச்சுட்டா போதுமா? நீ குடும்ப தலைவனா? அதான் தலைவன். ஆடியோ லான்ச்சுக்கு போகிறீங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ வந்து ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி போகிறீங்க. ஒரு குடும்ப தலைவனா எப்படி சார் இருக்கணும்? மாமனார்னா என்ன ரோல்? மாமனார்னா மாமனாராக நடந்துக்கணும்ல. அப்போ மருமகளாக வீட்டில் இருப்ப நீ எப்படி மாமனாராக இருப்ப? மருமகள் வீட்டில் இருக்கணும்ல. மருமகள் வீட்டில் தான் நீ மாமனார், இல்லை நீ வெறும் நார். தப்பு இல்லை சார். இதெல்லாம் வந்து நீங்கள் கட்டுக்கோப்ப குடும்பத்தை வச்சுருக்கணும் சார். கண்ட பொறுக்கிகளை கொண்டு வந்து வீட்டில் விட்டீங்க. ஒருத்தரை வந்து ஒரு குடும்பத்தில் ஒருத்தரை சேர்க்கும் போது நல்லா புரிஞ்சுங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக வந்து ஒருத்தரை நீங்கள் சேர்க்குறதா இருந்தாலும் சரி,
நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக பயணிச்சா. நீங்கள் ப்ரொஃபஷனலாக ஒருத்தர் நீங்கள் ஒரு பார்ட்னராக சேர்க்குறீங்க, ஏன் வேலைக்கே சேர்க்குறீங்க, ஒரு மேனேஜராக சேர்க்குறீங்கன்னா கூட இன்றைக்கி டேட்டுக்கு வந்து அவனுடைய பயோடேட்டா எல்லாம் தெரிஞ்சிடணும். பக்காவாக தெரிஞ்சதாக தான் அவன் யார், பின்னாடி நான் முன்னாடி எல்லாம் தெரியணும் சார். தெரிஞ்சாதான் உள்ளன்னு. அது தெரியாமல் உள்ளே விட்டீங்க புஷியானந்த. இன்றைக்கி எங்கே வந்து நிற்கிறீங்க பார்த்தீங்களா? எங்கே வந்து நிற்கிறீங்க? எவ்வளோ உயரத்துக்கு போகணும்? இதே விஜய் எவ்வளோ உயரத்துக்கு போகணும்? எங்கே வந்து நிற்கிறீங்க பாருங்கள். நடு ரோட்டில் வந்து நிற்கிறீங்க. உங்கள் குடும்பம், மானம், கௌரவம் அத்தனை நடு ரோட்டில் நிற்குது. உண்மை தானே? காரணம் யார்? ஒருத்தரை உள்ளே கொண்டு வந்து விடும்போது எச்சரிக்கையாக இருக்கணும். ஐயோ யார், எப்படிப்பட்ட நபர், எப்படிப்பட்ட கேரக்டர். அதுக்கப்புறம் சொல்கிறேன், புஷியானந்த் மாதிரி ஒரு கேவலமான யாரும் கிடையாது, அவன் இதை பண்ணான் அதை பண்ணான்னு சொல்கிறேன். அவன் என்ன பண்ணான் பார்த்தீங்களா? முதல்ல அம்மா அப்பா பிரிச்சுட்டான், அதுக்கப்புறம் பொண்டாட்டி பிள்ளைங்களை பிரிச்சுட்டான். ஃபுல்லாக வந்து ட்ரக்குக்கு அடிமையாக்கிட்டான். கூடவே வந்து பார்த்திங்கன்னா அவனை கொண்டு வந்தான், அவன் பொம்பளைக்கு அடிமையாக்கிட்டான். கெட்டு கீரை ஆயிடுச்சு இன்றைக்கி விஜய். ஒன்றும் கிடையாது. 6 மணிக்கு மேலே விஜய்கிட்டே கிடையாது. சொல்கிறான்ல, உங்கள் விஜய் என்னென்ன 6 மணி மேலே வந்து விஜய்கிட்ட கிடையாது. இதான் உண்மை. சார் எது பண்ணாலும் குத்தானே, என்ன எது பண்ணாலும் குற்றம் என்ன சொன்னார் சொல்லுங்கள், என்ன பண்ணார் சொல்லுங்கள். இல்லை சார், இப்போ நல்ல கண்ணையா இருந்தாங்க. ஆமாம், அதுக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சுட்டு மாலை எப்படி போனார் தெரியும், போனார். எப்படி போனார்? இல்லைனாலும் பிரச்சனை. சரி, எப்படி சார், ரைட், ஓகே. அவர் வந்துட்டு போயிருக்காரு. அதே கிரண் கோபால் அவர்கள் வீடியோ போறாரு, குடிச்சிட்டு தான் வந்தாரு. எது கண்ணாடி போட்டு வந்தாரு வெளியே வந்துச்சு. கரெக்ட், எது கண்ணாடி போட்டு வந்தாரு? கண்ணாடி நார்மலா ஸ்பெக்ஸ் போடுவார் சார். அப்பையில இருந்தே போடுவார் சார். எப்போ எங்க காட்டுங்க, எடுங்க, நீங்க எடுங்க சார். 90s ல இருந்தே சார். இல்ல சார், இருங்க சார். நாமக்கல் போனார்ல, நைட்டு இரவு பேசுனார்ல, அப்போ கண்ணாடி போட்டிருந்தாரா? சொல்லுங்க, எப்போ கண்ணாடி போட்டுருந்தாரு பாருங்க. எப்போ கண்ணாடி போடுறது சொல்லுங்க. நீங்கள் இப்போ ரீசெண்டாக நீங்கள் எத்தனை மீட்டிங் வந்து பகலில் போகிறீங்க, நீ பகலில் போகிறத சொல்ல எடுத்துங்க. நீங்கள் இரவு டிராவல் சம்டைம்ஸ் அவர் வந்து அந்த கேரவன்ல இல்லை சரக்கு எப்போ அடிக்கிறா அப்போ வந்து கண்ணாடி போடுவார். மலேசியாவிலேருந்து இறங்கும்போது பாருங்கள் கண்ணாடி போட்டு வந்தாரா? மலேசியாவிலேருந்து இறங்கும்போது கண்ணாடி போட்டு வந்தாரா? இப்போ வந்து இவர் நல்ல கண்ணுக்கு வந்தார், கண்ணாடி போட்டு. எதுக்கு கண்ணாடி போட்டு வராரு? கண்ணு தெரியுதா சார்? கண்ணு தெரியுதா? அன்றைக்கி எதுக்கு தனி வந்த போது மாஸ்க் போட்டார்? முகம் தெரியக்கூடாதுக்கா மாஸ்க் போட? கொரோனா இருக்கா? அப்போ நீங்கள் மாஸ்க் போட்டிங்கன்னா என் திரிஷா மாஸ்க் போடல, எதுக்கு மாஸ்க் போட்டிங்க? அவரை விட ஒரு பெரிய பிரபலம்லாம் கிடையாது சார். மாஸ்க் போட்டது எதுக்கு? மூஞ்சி தெரியாமல் இருக்கிறதுக்காக மாஸ்க் போட்டேன், அவ்வளோதான். இதெல்லாம் தான் ஆடாட்டம், தன் சதையாடணும். நீயா பயப்படுறது? இதெல்லாம் உண்மை தான் சார். இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வந்தப்போ கூட முகமூடி சார். நான் கேட்குறது கிடையாது சார். எதுக்கு சார் இப்போ சம்மந்தமே நம்ம கோவா வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான இடம், அங்கே போயிட்டு எதுக்கு சார் நீங்கள் மாஸ்க் போட்டு போகிறீங்க? இப்போ எதுக்கு கண்ணாடி எதுக்கு போட்டு வரீங்க சொல்லுங்கள்? கண்ணு தெரியாதா சொல்லுங்கள். நீங்கள் இரவு நான் எப்போவுமே கண்ணு வந்து எப்பவுமே நான் கண்ணாடி போடுவேன் சொல்லுங்கள், அதான் சொல்லுங்கள். இல்லை படிக்கிற போது கண்ணாடி போட்டுன்னு சொன்னாலும் பரவாயில்ல. எழுத கூட கண்ணாடி போட்டிருக்காங்க, படிக்கும்போது கண்ணாடி போட்டிருக்காங்க. சட்டசபை படிக்கும்போது மட்டும் போடுவோம். எதுக்கு நீ கண்ணாடி போட்டு சொல்லுங்கள்? உண்மை. சரக்கு போடலாமா? நல்ல கண்ணாயா யார்? அந்த இதுக்கு நான் சொல்கிற மாதிரி இருங்க, அவன் முகத்தை பார்த்து சொல்லுவாங்க. அந்த கண்ணாடி போட்டு மாதிரி சொல்ல சரக்கு நான் வந்து இந்த மாதிரி நபரை வச்சுன்னு 6 மணிக்கு மேலே உங்கள் கண்ட்ரோல் உங்ககிட்டே கிடையாது. 6 மணிக்கு மேலே நீ அடிக்காமல் இருக்க முடியாது. இந்த லட்சத்தில் நீ நாட்டை ஆளணும்னு சொல்கிற அந்த மாதிரி வந்து ஓப்பனாக பேச ஆரம்பித்தா என்ன ஆகும்? மொத்த பேர் நடுவோட்டில் நிற்பீங்க. எல்லாமே நிறைய விஷயம் பேசிட்டாங்க சார். நிறைய விஷயம் அவங்க பேசுறதுலாம் விஜய் சார் 10% பேசியிருக்காங்க. 10 to ஒரு 20%, அவ்வளோதான். 10லேருந்து ஒரு 15-20% பேசியிருக்காங்க, அவ்வளோதான். இன்னும் மொத்தம் பேசுனாங்கன்னா என்ன ஆகும்? அவ்வளோதான். நீங்கள் டோட்டலாக காலி ஆயிடுவீங்க. அவங்களால பொறுக்க முடியாமல் பொங்கி எழுந்து ஒரு பக்கம் வந்து கேட்குறாங்க. பொருளாதார சிக்கல் கொடுக்குறீங்க சார் நீங்கள். அவங்க எதிர்காலம், குழந்தைங்களோட எதிர்காலம் இருக்குது சார். நான் பெரிய கல்ட்டு, நான் வந்து உச்சத்தை விட்டு வந்தேன் மிச்சத்தை விட்டு வந்தேன்றீங்க. சொல்லுங்கள். எல்லா ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு நல்லா புரிஞ்சுங்க, 50 வயதுக்கு மேலே எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். அவங்க கிட்டத்தட்ட வந்து நீ 52னா கிட்டத்தட்ட அவங்களும் ஒரு 45 வயசுக்கு மேலே கடந்து போகும்போது ஒரு பயம் வருது. பிள்ளைகள் வந்து எதிர்காலம்னு ஒன்று இருக்குல்ல. நீ வந்து கண்ட நடிகை கூட போயிட்டு நீ வந்து வீடு வாங்கி கொடுத்தேன், அதை வாங்கி கொடுத்தேன், இதை வாங்கி கொடுத்து சொல்லி நீங்கள் வந்து ஒரு பக்கம் நீ சொத்தை ஒரு பக்கம் அழிக்கிற, குடும்பத்துக்கு பொறுப்பாக இல்லைனும் போது அவங்க பேசி தானே ஆவாங்க. அவங்க பேசாமல் வேறு யார் பேசுவாங்க சொல்லுங்கள்? பிள்ளைக்காரன் வந்து கேட்க வந்து நீ வந்து பிள்ளைக்காரனா வீட்டை விட்டு துரத்தலாமா சார்? 25 வயசு பிள்ளைய நீங்கள் வீட்டை விட்டு துரத்தினா அவன் கெட்டு போயிட மாட்டான்? அந்த அக்கறை உனக்கு வேண்டாம்? 24 மணி நேரம் நீ கண்காணிக்க முடியுமா சார் ஒரு 25 வயசு பிள்ளைய? நான் கேட்குறேன், எந்த வயசில் கண்காணிக்க முடியும்? 15ஓட முடிஞ்சிச்சு. 25 வயசு பிள்ளையெல்லாம் நீங்கள் கண்காணிக்க முடியாது. அப்போ நீங்கள் வீட்டில் வச்சிருந்தீங்கனாலும் ஓரளவுக்கு பாதி கண்காணிக்க முடியும். நீ வெளியே துரத்துறனா நீ எவ்வளோ பொறுப்பானவன்? 1000 பிரச்சனை உள்ளே விட்டு அடிக்கணும், உள்ள தப்பாக இருந்தாலும் கூட. உண்மையா சார் விஜய் அவர்கள்? ஆமாம் சார், வீட்டை விட்டு துரத்தியாச்சு சார். வீட்டை விட்டு சொன்னால் வந்து நுங்கமாக தான் இப்போ அசோக் நகரில் எங்கே இருக்கிறான் வாடகை வீட்டில். தப்பு இல்லை அது. அவங்களாம் வெளியே வந்து பேசினா என்ன ஆகும்?
ஏதாவது இது வரைக்கும் ஒரு சின்ன சிக்மான ஒரு படம் எடுக்கிறான், ஏதாவது அவன் மேலே ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு ஏதாவது சொல்லுங்களேன் பார்ப்போம். அப்போ அவன் கரெக்டாக தானே இருக்கிறான், அவன் வளர்ப்பு சரியாக தானே இருக்குது. சொல்லுங்கள். அதுதான் நீங்கள் சொல்லுங்க, வளர்ப்பு சரியாக வளர்ப்பு சரியாக இருக்குது சார், வளர்ப்பு சரியாக இருக்கு. நீ என்ன பண்ணுற? அம்மாவுடைய வளர்ப்பு நீ என்ன பண்ண? தாயின் வளர்ப்பு சொல்கிறீங்க. தாய் நல்லா வளர்க்குறாங்க, நீ என்ன செய்யணும்? 1000 பிரச்சனை வீட்டுக்குள்ளே இருங்க. அவ்வளோ பெரிய வீட்டில் சுடுகாட்டில் இருக்கிற மாதிரி இருக்கிற, எதுக்குற அவ்வளோ பெரிய வீடு உனக்கு? ஒரு ஆளுக்கு குடும்பமே இல்லாத போது அம்மா அப்பா வெளியில் இருக்கிறாங்க. நியாயமாக அம்மா அப்பா ஒரு ரூம் மேலே ஒரு அலாட் பண்ணால் முடிஞ்சிச்சு. அம்மா அப்பா அவங்க பண்ண ஒரு ரூமில் இருக்க போகிறாங்க. வயசானவங்க என்ன பண்ண போகிறாங்க? கோயில் குளம்னு போயிட்டு வர போகிறாங்க, அவ்வளோதானே. ஒரு மூலையில் இருங்க. பொண்டாட்டி பிள்ளைங்களை வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு அம்மா அப்பா விட்டுட்டு நீ தனியாக இருக்கிறன்ற இவ்வளோ இந்த கேவலமான இப்படி ஒரு வாழ்க்கை தேவை அவனுக்கு? இதில் வேற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற அப்படியே பொங்குற நீங்கள். நான் சொல்கிறேன் சார், இங்கே எல்லா அரசியல் கட்சி தலைவரும் பாருங்கள், நீங்கள் அரசியலுக்கு வரீங்க வாங்க தாராளமாக. சார் இது எல்லாமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் தனிப்பட்ட வாழ்க்கை சார். தனிப்பட்ட வாழ்க்கைன்னு பேசுறதே முதல்ல தப்பு சார். நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா பொது வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஒரே கேள்வி, அவ்வளோதான். தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் ஒழுக்கமாக இல்லை சார். இங்கே பல தலைவர்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கைங்கிறது விமர்சனத்தை உண்டாகி சொல்லுங்கள். நீங்கள் காமராஜர் படத்தை யூஸ் பண்ணீங்க, காமராஜர் தனிப்பட்ட வாழ்க்கை கொஞ்சம் பேசுங்க, கொஞ்சம் பேசலாம். காமராஜர் படத்தை யூஸ் பண்ணுறீங்களா சார்? சார் அவர் காமராஜர், இவர் காமராஜர். எது? அவர் காமராஜர் சார், இவர் காமராஜர், அவ்வளோதான் வித்தியாசம். படத்தை பயன்படுத்தினா போதுமா? படத்தை பயன்படுத்தினா போதும், எல்லாரையும் பயன்படுத்துறீங்க நீங்கள் சார். கொள்கை தலைவன் அப்படியே கொள்கையை கடைபிடிக்க முடியல சார். காமராஜர் கல்யாணமே பண்ணிக்காம மக்களுக்காக வாழ்ந்தவர். அப்போ நீங்கள் படத்தை எடுத்துருங்க. அதுக்காக கல்யாணம் பண்ணிக்க முடியாம சார். அதுதான் சார், ஆல்ரெடி மேரிட் அவர். அதான் சார். அப்போ நீங்கள் அந்த படத்தை எடுத்துருங்கன்ற நான். எதுக்கு அந்த படத்தை இருந்து அவர் கொள்கையை நீங்கள் பின்பற்ற முடியாது சார். அப்போ நீங்கள் அந்த படத்தை எடுத்துருங்க. யாரெல்லாம் எந்த கொள்கையெல்லாம் நீங்கள் பின்பற்ற முடியாதோ அந்த கொள்கையெல்லாம் நீங்கள் எடுத்துருங்க. தப்பு இல்லையா சார்? இங்கே எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க சார் இன்றைக்கி. நீங்கள் சொல்லலாம் இதெல்லாம் சகஜம் தானே சொல்லலாம். இப்போ கூட நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லலாம் அவங்களாம் இப்படி இருக்காங்க. இலைமறை காய்மறைன்ற கூட பிரச்சனையே கிடையாது. நீ பப்ளிக்காலாம் இருக்கிற சொர்ணம் வேணும்ல. நம்ம ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆகிட்டோம், நம்ம தான் பிரைமரி போர்ஸு. ஒரு நடிகை கூட போயிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்தால் அந்த ஃபோட்டோ வெளியே வந்துடுமே, அந்த இது இருக்கணும்ல. அந்த சொர்ணம் தானே அது பேர், அது கொஞ்சமாவது இருக்கணும்ல. எதுவுமே இல்லாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ போல அப்படின்னா அப்போ உன்னுடைய ஆசாபாசங்கள் வந்து உன்னால் விலகி இருக்க முடியல. அப்போ நீ தனிப்பட்ட வாழ்க்கை நீ நடிகனாக இருந்துட்டு போ, பிரச்சனையே கிடையாது. இங்கே கிசுக்கு எழுதிட்டு போயிட்டே இருப்பான், பிரச்சனையே இல்லை. அந்த மாதிரி பாதிப்பு அவங்க நேராக போயிட்டு வந்து கோர்ட்டில் முறையிடுறாங்க. என்னமோ நடக்குது, எத்தனையோ விவாகரத்து நடக்குது. 10 11 அத்தோட இது ஒன்று போயிடும். எங்களை நீ ஆளணும்னு நினைக்கிறல்ல, தமிழ்நாட்டை ஆளணும்னு நினைக்கிறேன், எங்களை நீ ஆளணும்னு நினைக்கிறேன். அப்போ உங்கள் ஒழுக்கத்தை பற்றி நாங்கள் கேள்வி கேட்கணும். அது தனிப்பட்ட விஷயம்னு சொன்னால் நான் கேட்குறேன். யாராவது உண்மை தானே சார்? யாராவது விட்டுறது இல்லை. இங்கே யாராவது விட்டு வைக்கணுமா? இங்கே விட்டு வைக்கிறோம். எப்ஸ்டீன் ஃபைலில் வந்து மோடி பேர் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் பொங்கினாங்க? அப்படி நீங்கள் சொல்லுவீங்களா? அது வந்து மோடியோட தனிப்பட்ட வாழ்க்கை அப்படி சொல்லுவீங்களா? தப்புனா எல்லாமே தப்பு தான். அன்றைக்கி எம்ஜிஆர் வந்து சிக்கலை, எம்ஜிஆர் வந்து இன்றைக்கி எம்ஜிஆர் வந்து இன்றைக்கி ஒரு டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செக்ரட்டரியிலேருந்து அந்த வண்டி அப்படியே ராமவரம் தொட்ட போது பாய்ஸ் கார்டன் திரும்புது இல்லை, அதை போட்டோ எடுத்து போட்டிருப்பான் நம்மால். இது எங்கேயோ ஒரு மூலையிலேருந்து இந்த பாருங்கள் எம்ஜிஆருடைய லீலைகளை பாருங்கள் அப்படின்னு எடுத்து போடுவாங்க. உண்மை தானே சார்? யாரும் தப்பிக்க முடியாது. அன்றைக்கி வந்து அதுக்கப்புறம் வேறு விஷயம், எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு போகிற அதெல்லாம் அடுத்தது. ஆனாலும் வந்துடும்ல, ஃபோட்டோவே வந்து வெளியே வந்துடும்ல. ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லார் கையிலையும் ஃபோட்டோ இருக்குது, கேமரா இருக்குது, எல்லார் கையிலும் கேமரா இருக்குது. அதெல்லாம் யாரும் அவர் வந்து யோக்கியமா இவர் யோக்கியமானலாம் பேசக்கூடாது. பல பொறுக்கிகள் பேசுகிறானுங்கள்ல, இவர் யோக்கியமா அவர் யோக்கியமா அவர் நீ யோக்கியமா? நீ தானே வர. இங்கே எந்த அரசியல் கட்சி தலைவருடைய தொண்டர்கள் வந்து எங்கள் தலைவர் வந்து கூப்பிட்டாருனா இல்லை நான் போகணும்னு ஆசைப்பட்டா என் கணவரே கூப்பிட்டு போய் விடுவார், எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கலாம்? இங்கே உலகத்தில், இந்தியாவில் விட்டுருங்க சார், இந்தியாவில் வாய்ப்பு இல்லை, உலக அளவில் சொல்லுங்கள். வேர்ல்டில் எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அக்காவாக இருப்போம், தங்கச்சியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொண்டாட்டியாக கூட இருப்போம், இதெல்லாம் பொன் எழுத்துக்கெல்லாம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய வந்து இந்த செப்பு தகரில் வந்து பதிவு பண்ணி ஒரு பனையூர் அலுவலகத்தில் மாட்டி தொங்க வைங்க, மானம் கட்டவங்களே. இதுக்கு ஒரு பதில் இருக்காடா உங்கள்கிட்ட? வந்துடுறான் நிர்மல்குமார் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட விஷயங்களை பேச. யாரா தனிப்பட்ட விஷயம் பேசுகிறான்? உன் தொண்டர்கள் தாண்டா பேசுகிறாங்க. தனிப்பட்ட விஷயங்களை பேசாதீங்கன்னு சொல்கிறீங்களா? நீ எதுக்கு பேசுகிறாத? தனிப்பட்ட விஷயத்த பேசாதன்னு சொல்லிட்டு அஃபிஷியலான ஆள் தானே நீ யார்? விஜய்க்கு யாருக்கு நீ மாமாவா? விஜய்க்கு நீ
நீ யாருடா நிர்மல்குமார்? நீ யாரு? நீ யார்? நீ முதல்ல அபிஷியல் ஆள் தானே நீ? நீ ஏன் பேசுற அதை பற்றி? தனிப்பட்ட விஷயங்களை பேசாதீங்கன்னு சொல்றீங்கல்ல. தனிப்பட்ட விஷயம் நீ எதுக்கு பேச? விஜய் தானே பேசணும். விஜய் ஒரு அறிக்கை விடணும். தனிப்பட்ட விஷயங்களை பேசாதீங்க, விஜய் தானே அறிக்கை விடணும். நீ அபிஷியலான ஆள் தானே. நீ அதை சொல்றதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நீ பேசக்கூடாது இல்லை. தனிப்பட்ட விஷயங்களை பேசாதீங்கன்னு சொல்றீங்கன்னா நீ எதுக்கு அதை சொல்ற? அதை சொல்றது விஜய் சொல்லணும். அறிக்கை விட்ட விஜய் வாரம் வச்சு சொந்த பொண்டாட்டியை எவன் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம்னு போட வைப்பான்? நீங்கள் சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சார். கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்க. நீங்கள் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு யாரும் ஆதரவு கிடையாது. அப்படின்னாலும் அது ஈழத்து பொண்ணு, அது யாரும் வந்து பேச மாட்டாங்க சப்போர்ட்டாக. அப்போ நம்ம என்ன வேணால் பண்ணலான்னு நினைப்பா உங்களுக்கு? சொல்லுங்கள் பார்க்கலாம். யாரோ ஒருத்தர் பேசுவாங்களா இந்த மாதிரி ஒருத்தர்? நான் பேசினாலும் தப்பு தானே சார்? இவ்வளோ நாள் 28 வருஷம் நீங்கள் அந்நியமாக வாழ்ந்துட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம்னு போடுறா. அதுவும் யார்? நீ சொல்லி உன்னுடைய தூண்டுதில்லை, உன்னுடைய ஐடி விங்கு, உன் கட்சி தொண்டேன். ஒரு வார்த்தை உங்ககிட்ட இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. என் குடும்பத்தை வந்து விமர்சிக்காதீங்க. பேசணுமா இல்லையா சார்? நல்லவனா தான் பேசுவானா இல்லையா? 1000 கருத்து வேற்றுமா இருக்கட்டும் சார். மனைவி தானே சார், 1000 கருத்து வேணும். இது வரைக்கும் வாழ்ந்ததெல்லாம் உண்மை தானே? பேசணுமா இல்லையா? 1000 பிரச்சனை இருக்கட்டுங்க. உண்மையாக வந்து காதலிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையும் காயப்படக்கூடாதுன்னு நினைப்பாங்க. கருத்து வேற்றுமை கூட இருந்துருக்கட்டும், மோதலாக கூட ஆகட்டும். ஆனால் நம்ம ஒரு நாள் வாழ்ந்தது உண்மை தானே. அப்போ அவங்கள கலங்கப்படுத்துகிறாங்கன்னா எவனாவது அது வந்து பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்ப்பானா? சொல்லுங்கள் பார்க்கலாம், சொல்லுங்கள். நல்லா தெரியுது உங்கள் மேலே தப்புன்னு சொல்லிட்டு. அந்த நடிகை மேலே தப்புன்னு தெரியுது. ஒருத்தர் வந்து பேசுகிறாங்க, என்ன அசிங்கமாக பேசுகிறாங்க. பெரிய அறிவாளி நீ, என்னென்ன பெரிய அறிவாளி. என்னை திட்டினா அசிங்கமாக திட்டினா தமிழ்நாட்டை திட்டினா மாதிரி அறிவு இருக்கடா உனக்கு? எதுக்கு ஏதோ ஒப்பிடுவாங்க? வெற்றின்னு தான் அது வந்து இவர் பேரான். எது வெற்றின்னு தான் அது இவர் பேரான். இதெல்லாம் சொல்ல லாட்ரி சீட்டில் அடிச்சா கொடுத்தா வெற்றின்றான். சொல்லு பார்க்கலாம். சரக்கு அடிச்சவங்க கூட தான் பார்த்தீங்கன்னா இனாமல் ஒரு பாட்டு கடிச்சிச்சுன்னா வெற்றின்றான். எதுக்கு எதை பயன்படுத்துது? இவரை திட்டினா தமிழ்நாடு திட்டினா மாதிரி. இப்போ வழக்கு வந்து விஜய் மேலே இருக்குது, தமிழ்நாட்டு மேலே வழக்குன்னு சொல்லிடலாமா சார்? விவாகரத்து வழக்கு சொல்லுங்கள். விவாகரத்து வழக்கு வந்து தமிழ்நாட்டு மேலே இருக்குது. போட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டோட மனைவி. அப்படி சொன்னால் நல்லா இருக்குமா? அறிவு இருக்காரா எதுக்கு எதை சொல்கிறதுன்னு சொல்லிட்டு? இவரை திட்டினா தமிழ்நாட்டை திட்டினா மாதிரி. நீ என்ன சொன்ன? வீட்டுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு சொன்னேன். இது வீட்டுக்கு ஒருத்தர், வீட்டிலேருந்து ஒருத்தர் விஜய். அது ஒருத்தர்கிட்ட போய் கேட்டார். ஒருத்தர் பைட்டு கேட்கும்போது, சார் உங்கள் வீட்டில் எத்தனை விஜய் இருக்கிறாங்க, எத்தனை விஜய் இருக்காங்க, எதுக்கு அப்படின்னு கேட்டான். இல்லை இது மாதிரி விஜய். எங்க அவன் தான் சொன்னானா உங்களுக்கு அறிவேனாங்க? என் பேரை சொல்லி கேளுங்க. எத்தனை பேர்னா என் பிள்ளை இருக்கிறான்னு சொல்லுவேன் நான். ஜூனியராக இருக்கிற ஜூனியர் லோகநாதன் கேளுங்க. ஜூனியர் லோகநாதன் இருக்கிற சொல்கிறேன். என் பேரெல்லாம் பிள்ளைய சொல்லலாம். எந்த கண்ட கழுதெல்லாம் சொன்னு கேட்டால் வீட்டில் விஜய் எத்தனைன்னு சொல்கிறீங்க. அப்புறம் எத்தனை அஜித்னு கேட்பீங்க, எத்தனை ரஜினி கேட்பீங்க. அறிவு இருக்கான்னு கேட்டேன் ஒருத்தர். சார் அது உற்சாகம் மட்டும் வார்த்தைகள் சார், அது ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறது வேறுங்க. அந்த நல்லா புரிஞ்சு இதெல்லாம் சொல்ல கிடையாது. இப்போ நான் கேட்குறேன், இந்த ஒரு விஜய் வந்து சொல்லுது, எது ஒரு விஜய் வந்து சொல்லுது, நான் புருஷனாக வந்து நான் பொண்டாட்டியை கூட இருந்துப்பேன். இன்னொரு விஜய் சொல்லுது என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரரை வந்து கூட்டு போய் விடுவார். எப்படிப்பட்ட அவன் யாரும் தெரியல, அவங்க வீட்டுக்காரன் பார்க்கணும் உண்மையிலே. அவனை வீட்டுக்காரரை விட ரொம்ப அவன் அந்த கிளாரி வீடு இல்லை, எனக்கு அந்த கழுதியை விடுங்க. இது அவன் வீட்டுக்காரனை நான் பார்க்கணும் உண்மையிலேயே. ஏன்னா இப்படி கூட இருப்பீங்களாடா. எவ்வளோ மோசமான நபர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே பொங்கிடுவான் சார். தன்னுடைய அம்மாவையோ தன்னுடைய மனைவியோ யாராவது ஒருத்தன் குறை சொன்னான்னா பொங்கி எழுந்துருவான். இப்படிலாம் ஊடகத்தில் பேச வைக்கிறீங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்ட கூட்டத்தை நீங்கள் வளர்த்து வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். இது ஏதோ நீங்கள் சொல்லிவிடுங்க, இது ஒருத்தர் கேட்டாங்கன்னு எடுத்துங்க. ஒரு 10 பெரிய லிஸ்ட் இருக்குது. ஆனால் நக்கீரன் கோபால்கிட்ட கேட்டிங்கன்னா இது ஒரு பெரிய லிஸ்ட்டு எடுத்து பெரிய லிஸ்ட்டை பட்டியலே வச்சுருக்குறாங்க. யார் யாரெல்லாம் என்ன பேசுனாங்கன்றத. இப்படி ஒரு தற்கொலை கூட்டம் நமக்கு தேவையா சார் நம்ம நாட்டை ஆள்றதுக்கு? அப்படி ஒன்றும் இங்கே யாரும் பஞ்சம் இல்லையா சார்? தலைவர் நல்ல தலைவர்லாம் இருக்கிறாங்க. இன்றைக்கி ஸ்டாலின் இருக்கிறாரு, ஒரு நல்ல தலைவர். இதோ வேகமாக வளர்ந்துட்டு வர நாம் தமிழில் வந்து ஒரு நல்ல தலைவர் இருக்கிறாரு. சரி, இவங்க இப்போ நீங்கள் சொல்லுவீங்க முதலமைச்சர் மேலே கூட வந்து ஒரு கதை. அதெல்லாம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல ஒரு கிசுகிசுவாக போயிடுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்ட்ராங்காக ஒரு குற்றச்சாட்டு கேட்டால் எதிர்த்து நின்னார் சீமான். எதிர்த்து நின்னார், வலிமையாக வந்து போராடினார், சட்ட போராட்டம் நடத்தினார், வெளியிலேருந்து வெளியே வந்தார். அதுலேருந்து ஸ்ட்ராங்காக சொல்லுவார். ஆமாம், மறைக்கல. இப்போ வந்து சொல்கிற இது வரைக்கும் அப்படியே இருந்த 41 பேர் சாகும்போது கூட அமைதியாக இருந்த இது பொங்கலை கோவம் வரல. கடந்த வேலூர் இந்த கூட்டத்தில் பொங்குற என்னன்னு கேட்டீங்கன்னா அதிகமாக பேசுகிறாங்க. ஏன்னா திரிஷாவை சொல்லிட்டாங்களாமா. இது
திரிஷாவை மையப்படுத்தி சொல்லிட்டாங்க. எங்கள் ஆளை எப்படி நீங்கள் இந்த மாதிரி சொல்லுவீங்க? அசிங்கமாக பேசுகிறாங்க. இருக்கிறதாண்டா பேசுகிறாங்க. மன்சூர் அலிகான் விஷயத்தில் பொங்குன திரிஷா இவ்வளோ விமர்சனம் மேலே வந்து ரசிக்கிறாங்க. நீ எப்படி இந்த தற்கொலைகள் பேசுகிறத டிவியில் பார்த்துட்டு ரசிக்கிறியோ? இல்லை, ஒருவேளை அவங்க இதை நோக்கி தான் பயணிக்கிறாங்களோ, இது மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும் சார். இது கடந்த காலத்தில் அவங்க ஒரு குறிக்கோளை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். உண்மை. காலப்போக்கில் வெளியே வரும் சார், காலப்போக்கில் வெளியே வரும். பொறுமையாக இருங்க. இப்போ தானே கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆரம்பத்திலே இப்போ வந்து இது வெடித்து வெளியே வர்றது நல்லது சார். நமக்கு இப்படி தான் சார் ஒரு மூவ்மெண்ட் பண்ணாங்க ஆந்திராவில். இங்கே எப்படி ஜெயலலிதா வந்து மெல்ல மெல்ல வந்து எம்ஜிஆரை வந்து ஆக்கிரமிச்சாங்கன்றது வந்து கடந்த காலம். அப்போ நீங்கள் டிஜிட்டல் வேர்ல்டு இல்லை. எம்ஜிஆரை மெல்ல மெல்ல ஆக்கிரமித்து ஜெயலலிதா வந்தாங்க. ஆனால் ஜெயலலிதா வந்து பார்த்திங்கன்னா அவங்கள மாற்றிட்டாங்க. நீங்கள் உடனே மனசில் நினச்சிடாது, ஓ ஜெயலலிதா மாதிரி திரிஷாவா அப்படின்னு நினச்சிடாதீங்க. பழைய பேட்டியில் வைரல் ஆகிட்டு இருக்கு. எனக்கு சார் சிஎம் ஆசைன்னு அதுதான் சார் நான் சொல்கிறேன். மெல்ல மெல்ல இது அப்படியே கூட நாளைக்கு உலகம் சொல்ல முடியாதுல்ல சார்.